الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله واصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته الى يوم الدين. اما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. صدق الله العظيم. எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து அந்த அனைத்து படைப்பினங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அதன் குடும்பத்தார்கள் தோழர்கள் எந்த தீனுடைய அமானதத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றார்களோ அதை பாதுகாத்து இன்று வரை நமக்கு ஏற்றி வைத்த தாபிஈன்கள், சபா தாபிஈன்கள், நம்முடைய ஆசான்கள், உஸ்தாத்மார்கள், உலமாக்கள், பெற்றார்கள், மூதாதைகள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த இறையச்சத்தை தக்வாவை அல்லாஹ் இந்த உலகத்துல இறக்கி வைத்த அனைத்து வேதங்களிலும் வலியுறுத்தினானோ, அதே போல குறிப்பாக குர்ஆனில் அல்லாஹ் வலியுறுத்துகிறானோ அந்த தக்வாவை கடைபிடித்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறை உணர்வை, தக்வாவை, அல்லாஹுடைய திக்ரை, ஞாபகத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் போது அல்லது நம்முடைய வாழ்வில் சில நிலைமைகள்ல நாம் மனிதர்கள் என்ற ஒரு விடயத்தை மறந்து செயல்பட ஆரம்பிக்கிறோம். அது நம்முடைய விவகாரங்களாக இருந்தாலும் அல்லது அந்த விடயத்துல எங்களுடன் உறவு வைத்திருக்கக்கூடிய அல்லது இன்னொரு சகோதரருடைய விவகாரமாக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் என்ற விடயத்தை மறந்து செயல்பட ஆரம்பிக்கிறோம். மனிதர்கள் என்று வரும் போது அடிக்கடிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். நமக்கு தற்பெருமை, நான் ஒரு மனிதன் என்று வரும் போது என்னால தவறுகள் நடக்கலாம், நான் அனைத்து விடயத்தையும் அறிந்தவன் அல்ல, எனக்கு மறதி உண்டாகலாம், எனக்கு கோபம் உண்டாகலாம், எனக்கு தூக்கம் வரலாம், நான் பலகீனமானவன், எனக்கு குறைபாடு இருக்குது, நான் கம்ப்ளீட்டான ஒரு மனிதன் அல்ல என்ற விடயத்தை எல்லோருக்கும் விளங்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல, வாழ்க்கை வரலாறுல நிக்கு என்ன, ஆதம் நசிய ஆதம் வனசிய பனி ஆதம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்தாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சலங்களும் அவர்களுக்கும் மறதி உண்டாகும். சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாதிட்டாங்க, மறுத்தாங்க, தருக்கிட்டாங்க, ஆதமுடைய மக்கள், ஆதமுடைய பிச்சலம் மனு ஆதமும் தரக்கிப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் என்றா யாருன்னா எங்கள்கிட்ட குறைபாடு இருக்குது, நான் பெர்ஃபெக்ட் அல்ல, எனக்கு எல்லாம் தெரிந்தவன் அல்ல என்ற இந்த உணர்வுடன் நாம் எங்களுடைய உலகத்துடைய விவகாரங்களை நாம் முகம் கொடுக்கும் போது இதனால உள்ள லாபம் முதலாவது எங்களுக்கு சில கட்டத்துல
சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் போது நாங்க மறந்துடுவோம் நாங்க மனிதன் என்று சொல்லி உலகத்துல இருக்கிற அந்த பிரச்சனையை சம்பூர்ணமாக சுமக்க பார்க்கிறோம். அது சமூகத்துடைய பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அதை சம்பூர்ணமாக சுமந்து அதனால ஸ்ட்ரெஸ் ஆகி மனிதன் குழம்பி போப்பான். அந்த நேரத்தில் நாம சொல்லணும் எங்களுக்கு என்னன்னா, நான் ஒரு மனிதன், எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, எனக்கு ஏழும் இவ்வளவுதான், நான் ஏழுமானத்தை செய்வேன், மீதுள்ளத நான் அல்லாஹ் இடத்துல பாரேன். அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான் ரப்பு அல்லாஹ். அவன் அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு, அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு அல்லாஹ் வழங்குவான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எங்கட விவகாரங்களை இந்த முறையில அணுகும் போது எங்களுக்கு ஒரு மன அமைதி உண்டாகும். எங்களுக்கு எல்லாத்தையும் உலகத்திலேயோ குடும்பத்திலேயோ நாம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லயோ எல்லாத்துக்குமே நம்மளால தீர்வு கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட சொல்யூஷன் இல்ல. அந்த சொல்யூஷன் ஒரு 10% எங்கள்கிட்ட இருக்கும், மீதமுள்ள 90 வேற எங்க தான் இருக்கும். ஆனா அந்த 10% எந்த கெப்பாசிட்டி எனக்கு இதைத்தான் செய்யலாம், அதைத்தான் ரப்பு அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்க. பலகீனத்தோட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் அவங்களுடைய முயற்சிய தாவாவுடைய பணியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த ஏழாமையை தான் அல்லாஹ்வுக்கு முன்னால முன்வைத்தாங்க. தாயிஃபுக்கு போயிட்டு வந்தாங்க. தாயிஃபில அவங்க முன்வைச்ச அந்த வாதத்தை தாவாவை யாரும் ஏற்றுக்கொள்ளல. கவலையோட திரும்பி வராங்க, கவலையோட ரத்தத்தோட கேவலத்தோட திரும்பி வராங்க. வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையிட்டத ஹதீஸ்ல பதிவாக இருக்கு. சொன்னாங்க, யா அல்லாஹ், என்னுடைய விலகினம் யா அல்லாஹ், நான் சொன்னத அவங்களுக்கு குறை சொல்லல. ஏண்டா நாம் சில பணிகள்ல ஈடுபடும் போது நாம் மற்றவர்களுக்கு குறை சொன்னோம் என்றா எங்களுக்கு அவங்களோட வாழலாம். அதாவது கணவன் மனைவி உறவுலையும் ஏதோ ஒரு விஷயத்துல மனைவி உங்களோட வாதிட்டுறா, அல்லது நீங்க அவரோட வாதிட்டுறீங்க. அந்த இடத்துல நாங்க சொல்லணும், என்ன செய்ய, ஏன் செயல்பாடு அவக்கு விளங்குது இல்ல, நான் சரியாக நடந்து கொண்டா அவக்கு விளங்கினா அவ இப்படி நடந்து கொள்ள மாட்டான். என்ன நடக்கும், அது உண்மையோ பொய்யோ இரண்டாவது விஷயம். அப்படியான மனநிலை எங்களுக்கு என்ன தருவண்டா, அவங்களோட இன்னும் உறவை கெட்டி எழுப்புறதுக்கு ஒரு பாசிட்டிவான, ஒரு நேர்மறையான ஒரு நல்ல சூழல் உருவாக்கும். உள்ளத்துல வெறுப்போ கோபமோ வைரமோ குரோதமோ வராது. நாங்க விளங்குறோம், ஏன் அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ கொடுக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களோட சகோதரருக்கு உங்களோட சகோதரனுக்கு நீங்க எக்ஸ்கியூஸ கொடுங்க. அவங்களுக்கு சில காரணங்கள், இப்படி அவங்க நடந்து கொள்றதுக்கு சில பின்னணிகள் இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுடைய மக்களோட அவ்வளவு அநியாயம் செய்து ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களோட அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறை என்னன்னா, அவங்கள பிளேம் பண்ணல. நாங்க சமூகத்தையோ மற்றவர்களை பிளேம் பண்ணி எங்களை தூய்மைப்படுத்தி, நான் நல்லவன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாம் விளங்குது, நான் எல்லாமே செய்யறேன் அப்பா, மற்றவங்க ஒன்றுமே செய்யறாங்க இல்லைன்ற மனநிலைக்குதே, அதை மற்றவங்களை பாதிக்காது, அது எங்களை தான் பாதிக்கும். கொஞ்சம் காலப்போக்குல நாங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். கொஞ்சம் காலப்போக்குல எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உற்சாகங்கள் ஆர்வங்கள் எல்லாம் இல்லாம போயிட்டு நாங்க என்ன செய்யணும், அந்த நேரத்துல இல்ல, நான் இந்த முறையில இந்த விலகீனம் இருக்குது, நான் இதை சரிப்படுத்தி வித்தியாசமா முன்வைத்து பார்ப்போம். நான் விட மாட்டேன், என்னுடைய முயற்சியை நான் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருப்பேன். அது எங்களுடைய குடும்ப விவகாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். இந்த மனநிலை இருக்குதே எங்களை இந்த உலகத்துல வெற்றியாளர்களாக, இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல் பர்சனாக, ஒரு வெற்றியை அடைந்த, ஒரு விடயத்தை சாதித்த ஒரு மனிதனாக மாத்திரத்துக்கு இந்த மனநிலை மிக முக்கியமானது. மற்றவர்களை பிளேம் பண்ணி என்னால் எல்லாம் நான் எந்த கெப்பாசிட்டி எல்லாம் செஞ்சுட்டேன், மற்றவங்க தான் செய்யணும், அவர்கள் தான் பங்களிப்பு செய்யணும் என்ற மனநிலை இருக்குது.
அதனால எங்கட வாழ்க்கையில எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்டோ முன்னேற்றமோ உண்டாகாது. அதுக்கு மாற்றமாக எங்கட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் என்றா, எங்கட மனநிலை எப்படி இருக்கணும் என்றா, முதலாவது எங்கட பலகீனத்தை நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கொள்ளணும். இது மிக முக்கியமான விஷயம். பப்ளிக்ல நீங்க சொல்றது அல்ல, இது உங்களுடைய பர்சனல் மனநிலை. அல்லாஹ்வுடன் உரையாடும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னத போல தாயிஃபுடைய மக்களுடைய விஷயத்துல சொன்னாங்க, சொன்னாங்க என்னுடைய நான் முன்வைக்கிற முறை, என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, நான் முன்வைத்த முறை, என்னுடைய பலகீனத்தில குறைபாடுதான். இவங்க எந்த அளவுக்கு ஆப்டமிஸ்டிக் பாருங்க. இந்த இப்ப இருக்கிறவங்க இதை ஏற்றுக்கொள்ளலண்டாலும் அவங்களோட பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் அவங்களோட சந்ததிகள் ஏற்றுக்கொள்வாங்க. இந்த மெசேஜ் போம் எவ்வளவு பாசிட்டிவ், எவ்வளவு பாசிட்டிவான திங்கிங், எவ்வளவு நேர்மறையான திங்கிங். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திங்கிங்க தான் நமக்கு கற்றுத்தரும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 15 நாட்கள் சூரா கஹ்ஃப்ல, எங்களுக்கு தெரியும், அவங்க கஹ்ஃப் வாசிகளை பத்தி கேட்டாங்க. மக்காவுடைய குறைஷி காபிர்கள் யூதர்கள்ட்ட போயிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதிப்பதற்காக வேண்டி போயிட்டு சில இன்ஃபர்மேஷன் எடுத்து அந்த கேள்விகளை கேட்டாங்க. அஸ்ஹாபுல் கஹ்ஃப பத்தி கேட்டாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், பல விடயங்கள். அது ஒரு கேள்வி கஹ்ஃப் வாசிகளை பத்தி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் ஓதக்கூடிய சூரா. அதுல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க நாளைக்கு வாங்க நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வார்த்தையை சொல்ல மறந்துட்டாங்க, சொல்லல. அல்லாஹ் ஒரு பாடத்தை கற்பித்தாங்க. தஃசீர்ல வருது 15 நாட்கள் 2 வாரத்துக்கு மேல எண்ணிக்கையில வித்தியாசமான அறிவிப்புகள் இருக்குது. எந்த ஒரு வகையும் வரல. எப்படி இருக்கும்? வகை வரல. இப்ப அங்க அவரை மறுக்கக்கூடியவங்க குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்லிட்டாங்க, இவருக்கு போன சைத்தான் இப்ப வாராறு இல்ல. எப்படியான ஒரு மனநிலை! அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இல்லாம, அல்லாஹ் சொல்லி கொடுத்த அறிவு இல்லாம வேற எந்த அறிவும் இல்லை, வஹியுடன் தான். இது எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விவகாரம். அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்ல. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? என்ன சரி கேட்டா நாங்க டெக்னாலஜியை பயன்படுத்துறோம். கூகுள்ல பாக்குறோம், ChatGPT கேட்கிறோம், அங்க தெரிஞ்சவர்கிட்ட கால் பண்ணி கேட்போம், ஒரு லைப்ரரியை ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அது அந்த ஒரு எக்ஸஸும் இல்ல. அல்லாஹ்வுடைய வஹியை தவிர, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார தவிர, அன்னைக்கு கம்யூனிகேஷன் லிங்க் அங்கதான். அந்த 15 நாட்கள் எப்படியான ஒரு மனநிலை! மக்கள் எல்லா பல விதங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பின்னால முதலாவதாக இறங்கிய சூரா சூரத்துல் துஹா. அந்த சூரத்துல் துஹா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்த சூரா. கவுன்சிலிங்ல ஒரு பெஸ்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுல முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, உங்களை ஒரு காலமும் நான் கைவிட மாட்டோம். மா வத்தஅக ரப்புக வமா கலா. உங்களோட காலமும் நான் உங்களை தனிப்பட்ட, இது ஒரு பாடம், இது ஒரு டெஸ்டிங் பீரியட். உங்களை நான் கைவிட மாட்டோம். உங்களோட எதிர்காலம் இதை விட சிறந்தது. இந்த சூரா தொடர்ந்து அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிராயத்திலிருந்து அல்லாஹ் சில நிஅமத்களை ஞாபகப்படுத்துறார். நீங்க பிறந்ததுல இருந்து உங்களை நாங்க கைவிடல, உங்களை நாங்க கைவிடல அப்படின்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்துறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மனநிலை, முதலாவது மனநிலை என்னன்னா, நான் ஒரு மனிதன், நான் அல்லாஹ்வுடைய அடியான், நான் அல்லாஹ்வுடனாக நான் எல்லா விவகாரத்தையும் அவனோட முறையிட்டு அவனுடைய உதவியை பெற்றுதான் நான் எல்லா விடயத்தையும் செய்ய வேண்டும். எனக்கு பலகீனம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பெருமை அவனுக்கு பெருமை வந்துட்டா அவனால அவனுக்கு டிஸ்ட்ரக்ஷன், அவன குடும்பத்துக்கு நாசம், சமூகத்துக்கு நாசம், எல்லாருக்கும் நாசம். அவனுக்கு அதிகாரத்தோட அது வந்துட்டோன்னு அவன் நினைச்சதை நான் செய்வேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். அது ஒரு பெரிய அது ஒரு எல்லா முழு சமூகத்துக்கும் தனக்கும் அது ஒரு அப்படியே ஒரு அநியாயமாக அது மாறி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நாம் மனிதர்கள் எங்கள்கிட்ட குறைபாடு இருக்குது. நான் எப்பயும் என்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகணும், என்னை சரிப்படுத்திட்டு போகணும். அதனாலதான் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுக 17 ரக்காத்துல
நாம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹால எந்த நாளும் நான் கேட்கிறோம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். சில நேரங்கள் எங்கட மனநிலை என்னன்னா, நான் தொழுறேன் தானே, அதனால நான் நேர வழியில தான் இருக்கிறேன். நாங்க இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று அல்லாஹ் இடத்துல நேர வழியை கேட்க போல நான் நேர வழியில தான் இருக்கிறேன் என்ற மனநிலையில கேட்கிறோம். இல்ல, நாங்க நேர வழியில இருக்கிறோமா இல்லையா அந்த ரப்பு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாங்க எனக்கு தெரிஞ்ச வகையில, எனக்கு இருக்கிற அறிவு வகையில, எனக்கு இருக்க மக்கள் எனக்கு சொல்லி தந்த உலமாக்கள் சொல்லி தந்த அடிப்படையில நான் முயற்சிக்கிறேன். ஆனா ஹிதாயத் இது சரியான வழியா, இதனால எனக்கு நலவு இருக்குதா இல்ல எனக்கு சைர் இருக்குதா, இதெல்லாம் அல்ல. இது மிக முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆல ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். யா அல்லாஹ், இந்த விவகாரங்களை கண்ணை மூடி திறக்கிற அளவு, கண்ணை மூடி திறக்கிற அளவு அவ்வளவு நேரம் அல்ல, only few seconds, கொஞ்சம் 2-3 வினாடிகள் மட்டும்தான். அந்த few second உடைய அளவுக்காவது ஏந்த விவகாரத்துக்கு என்னைய பொறுப்புடாங்க, எனக்கு ரெஸ்பான்சிபிள். எல்லாம் நீ எல்லா விவகாரத்தை நீ பொறுப்படுத்துது. என்னுடைய எல்லா விவகாரத்தையும் சரியப்படும். அந்த துஆல பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கொண்டு கொடுத்த விட அல்லாஹ் எங்களுடைய விவகாரத்தை பொறுப்படுத்து. அதை நாங்க மனதுல எந்த நாளும் காலையில மாலையில எழுப்பினா, இந்த விவகாரத்துக்கு எனக்கு சக்தி இல்ல, எனக்கு ஏழுமானத்தை நான் செய்வேன், மீதம் உள்ளது அல்லாஹ். இது முதல் விட. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது மிக முக்கியமான விடயம், நாம் மனிதர்கள் என்று இந்த எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்துடன் மக்களோட நாம் உறவு வைக்கும் போது எங்களோட உறவுகள் அது லேசாக, மக்களை மன்னிக்கைகளுக்கு லேசா இருக்கும். என்னையால தவறு நடக்கும்ப்பா, நான் அவரை அந்த பெனிஃபிட் டவுட் அவருக்கு நான் கொடுப்போம். அவரும் மனுஷன், அவருக்கு மருது உண்டாகலாம், அது உண்டாகலாம், இது உண்டாகலாம், ஏதோ அவருடைய சூழல் அந்த நிலைமைக்கு வந்துட்டு, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட உறவுகளை மக்களோட சீராக்கிறதுக்கு அது லேசாகும். அந்த மனநிலையில எங்களோட உறவை அல்லாஹுடனும் சீராகுவாங்க. அதே நேரத்துல மனிதர்களுடனும் எங்களோட உறவு மிகவும் சீராகிறதுக்கு அது காரணமாக. மூணாவது விடயம், அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஒரு மனிதன் எவ்வளவு உயர்வு அடைந்தால், எவ்வளவு நாம் படித்திருந்தால், எவ்வளவு செல்வத்தை அடைஞ்சிருந்தால், எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும், இந்த மனநிலை வந்தா மூணாவது தன்மைகள் தவறும், எப்பயும் நன்றி உள்ளவர்களாக. ஏன் எங்களுக்கு தெரியும், நான் தனி மனிதனாக எனக்கு இது எதையும் நான் அடையல, என்னுடைய உலகத்துடைய இந்த நியமங்கள், இந்த செல்வாக்குதல் நான் தனி அடையல, இதுக்கு எனக்கு சூழ பலரும் எனக்கு உதவியா இருந்திருக்கிறாங்க. அந்த மனநிலை, அந்த கிராட்டிடியூட் என்ன, பாடசாலையில இருந்து சூழ இருக்கக்கூடியவங்கள இருந்து, பெற்றார்ல இருந்து, சகோதரர்கள் இருந்து, எப்பயும் அந்த கிராட்டிடியூட் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களுடைய விடயத்துல உங்கள்ட்ட அந்த கிராட்டிடியூட் என்ன, அந்த நன்றி உணர்வு இல்லைன்னா அல்லாஹ்வோட உங்களுக்கு நன்றி உணர்வோட நடக்க மாட்டேன். அல்லாஹ் நன்றி உணர்வு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றையுடைய குதுபால இந்த 3 விடயத்தை தான் உங்களுக்கு நான் முன்வைக்க வேண்டும். முதலாவது, நாம் மனிதர்கள், எங்கள்கிட்ட விலகினம் இருக்குது. எப்பயும் எங்களை நாங்க முன்னேற்றத்துக்காக வேண்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு அல்லாஹுடைய உதவியை நாடிக்கொண்டே இருக்கணும், அல்லாஹிடத்துல முறையிட்டுக் கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு விவகாரத்தை அண்மையில் ஒரு சகோதரர் இந்த ஒரு குதுபாவை நான் 4-5 வருடங்களுக்கு முன்னால பேசினதுக்கு பின்னால அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, அவர் பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து, ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அவர் தஹஜ்ஜத்தில் எழுப்பி அவருக்கு நடந்ததை, இது சில நேரங்கள்ல சஹாபாக்களுடைய காலத்துல நடக்கிற போல நாங்க சொல்லுவோம், அது சஹாபாக்கள் தானே, எங்களுக்கு எங்களுடைய காலம் எங்களுக்கு அதை ரிலேட் பண்ண இயலாம இருக்கா, நபிமார்கள் தானே, நாங்க என்ன சாதாரண ஆக்கள். அவர் தஹஜ்ஜத்தில் எழுப்பி அல்லாஹிடத்துல கையேந்தி அல்லாஹிடத்துல பாருங்க, அல்லாஹ் இந்த விவகாரம் எனக்கு தெரியா, என்னத்தை கேட்க என்னன்னு தெரியும், இதுக்கு நேரான வழி, எனக்கு நேரான வழி. இந்த அல்லாஹ்வை துஆ செஞ்சுட்டு அன்று குர்ஆன் ஓதுறதுக்கு நான் குர்ஆனை திறந்தேன்.
முதலாவது ஆயத் என்னுடைய பிரச்சனைக்கான வழிகாட்டல். அந்த ஆயத்துடைய அதை நான் ஓதினேன். அதில் எந்த பிரச்சனை அண்டையுடைய அந்த சவாலை நான் எவ்வாறு முகம் கொடுத்தேன் எனக்கே தெரியும். நான் உங்களுடன் ஷேர் பண்ணணும் வந்து உங்களோட பயான கேட்டுதான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு. அதான் உங்களோட ஷேர் பண்றேன். ரப்பனா ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் இது சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய ஒரு ஆயத். ரப்பனா ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத். யா அல்லாஹ் உன்னிடத்திலிருந்தே உன்னுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம எங்களுக்கு இந்த உலகத்தை சாதிக்கலாம். நியமத்து இருக்கும், அந்த நியமத்தோட ரஹ்மத் இருக்கணும், அந்த நியமத்தோட பர்க்கத் இருக்கணும். பணம் இருக்கும், அதிகாரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம எங்களுக்கு எதை நல்லவையும் சாதிக்கலாம். ரப்பனா ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா. யா அல்லாஹ் எனக்கு நீ தயார். வஹய்யி லனா எங்களுக்கு நீ. இது யாரு கேட்ட துஆ தெரியுமா? கஹ்ஃபாசிகள் அவங்க பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கிறாங்க. போறதுக்கு இடம் இல்ல, அரசன் படையை போட்டு அவங்கள தேடுறாங்க, போறதுக்கு ஒரு வழியும் இல்ல. அல்லாஹ்விடத்துல கையெழு கேட்டாங்க. ரப்பனா ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. எல்லாம் எங்கட விவகாரத்துல நீ எங்களுக்கு ஒரு வழியை காட்டு. அல்லாஹ் இப்படி மாத்தினான். அல்லாஹு அக்பர். அவங்க அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் ஒரு ஆதாரமாக, ஒரு ஹுஜ்ஜாவாக, ஒரு முஅஜிஸாவாக அல்லாஹ் 300 வருடங்களுக்கு மேலாக அவங்கள அல்லாஹ் அந்த குகையில அல்லாஹ் பாதுகாத்தான். அவங்களுக்கும் விலங்கல்ல. அவங்க தூங்கி ஒரு இரவு தூங்கி காலையில எழுப்பின உணர்வு. அல்லாஹ் அக்பர். ஒரு இரவு தூங்கி காலையில எழுப்பின உணர்வு அவங்களுக்கு ஒன்றுமே விலங்கல்ல. அல்லாஹ் அவங்களோட விவகாரத்தை பார்க்கணும். ربنا هب لنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. இது முதலாவது விடயம். இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே, மற்றவங்களுக்கு நீங்க எக்ஸ்கியூஸ், உங்களுக்கு ஏதாவதுன்னா நீங்க உங்களுக்கு காரணம் சொல்லி எனக்கு இப்படி ஆயிட்டப்பா, நான் இப்படி டிலே ஆயிட்டேனப்பா, அப்படி ஆயிட்டு அது செய்யறதுனால எல்லாரும் எங்கட தலைக்கு மேல் ஏறுறதல்ல. அதனால உள்ள நலவு என்னன்னா எங்களுக்கு மக்களோட ஒரு பலமான உறவை கட்டி எழுப்பலாம், நன்றியோட எங்களுக்கு நடந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம், ஷாபானுடைய மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ரமலான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நசீபாக்கணும், ரமலான அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கணும். இது எல்லாத்திலையும் பேசிக் எங்கட மார்க்க சொல்லி தரக்கூடிய பேசிக்கான ஒரு விடயம். அல்லாவுக்கு முன்னால் ஒரு அடிமை அப்தியத்தாக அதான் உள்ளது. அவர் அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன உலகத்துல என்ன நடந்தாலும் நிராசை அடையவான். இன்று பலஸ்தீன மக்கள், இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக் கொள்கிறேன். பலஸ்தீன மக்கள் கடந்த 75 வருடமாக நிராசை அடையும். அவ்வளவு பலம் இருக்குது. அந்த சயோனிசவாதிகளுக்கு அவர்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவை தொடுறதுக்கு பலம் இல்லாம இல்ல, ராணுவம் இல்லாம இல்ல. அல்லாஹு அக்பர். அங்க உள்ள மக்கள் நிராசை அடையாம, அங்க இருக்கக்கூடிய அவங்களோட காணிகளை விற்காம அங்க தொடர்ந்து அவங்க இருக்கிறதும், அந்த மஸ்ஜிதுக்கு தொடர்ந்து போயிட்டு இபாதத் செய்வதும் தான் அவங்களுக்கு தடையாக இருக்கு. ரஸ்தாவையும் வெஸ்ட் பேங்கையும் ஒன்றா சேர்க்க முடியாமல் அவங்களுக்கு உள்ள உலகத்துடைய எல்லாம் பலமும் அவங்களுக்கு இருக்குது. ஒரு சிம்பிளான விஷயம். ஆனா அவங்களுடைய அந்த தொடரான நிராசை அடையாம, யாரையும் பிளேம் பண்ணாம, முழு சூழல்ல என்ன நிலை நிராசை அடையாம. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்துடைய சூழல் என்ன நிலையில் இருந்தாலும் நிராசை அடையாம அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை உருவாக்குவாங்க. உலகத்துக்கு ஒரு நல்ல நிலைமை, நாட்டுக்கு நல்ல நிலைமை, மக்கள் அனைவருக்கும் நல்ல நிலைமை. நாங்க யாரையும் பிளேம் பண்ண தேவையில்ல, யாருடைய உதவியும் எதிர்பார்க்க தேவையில்ல. எங்கட பங்க செஞ்சுட்டு அல்லாஹிடத்துல பாரம் சாட்டினா போதும், எங்கட விவகாரங்களை அல்லாஹ் பொறுப்பெடுப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மக்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தை நசீபாக்க வேண்டும். சூடான்லையும் மியான்மர்லையும் எல்லா பகுதியிலும் மக்கள் முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்கள். இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பண்பாடு என்னன்னா, எதிரிக்கு ஒரு அழிவு நடந்தாலும் நாங்க சந்தோஷப்படக்கூடாது. இன்று கலிபோர்னியால அந்த காற்று, அந்த காற்றுடைய சொல்லுவாங்க வயல் பயடுவாங்க, அந்த தீயின் காரணமாக மக்கள் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல மக்கள் ரோட்டுக்காக இருக்கிறாங்க, தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அல்லாஹ் அவங்களுக்கும் ஒரு விமோசனத்தை நசீபாக்க வேண்டும். அந்த நெருப்பு அந்த தீ அல்லாஹ் அணைக்கிறதுக்கு எல்லா நெருப்பு ஏற்பாடு செய்யணும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு எதிரிக்கு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷப்படக்கூடாது, நம்ம துஆ செய்ய வேண்டும். அதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்த விடயம். இதுதான் நம்முடைய பண்பாடு. இதுல எங்களுக்கு என்ன செய்யலாம்? கையேந்துவோம். அவங்களுக்கு நாம் கையேந்தினா அல்லாஹ் எங்களை அப்படியான ஆபத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பார். இந்த மனநிலையை நாங்கள் உருவாக்குவோம். எங்களோட மைண்ட் செட் மாறாத வரையில எங்களுக்கு மத்தியில மாற்றம் உண்டாகாது. எங்களோட திங்கிங் மாறாத வரையில சமூகத்துல மாற்றம் உண்டாகாது. ஒவ்வொரு மனிதனும் நேர்மறையாக பாசிட்டிவாக அல்லாஹ்வுடைய விடயத்துல நிராசை அடையாம எங்கட கடமைகளை செய்து கொண்டு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்திலேயும் ஆசிராலையும் வெற்றியை நசீபாக்க வேண்டும். நம் அனைவருக்கும் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து பெற்றார்கள், உறவினர்கள், மூதாதைகள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம் அனைவரையும் இப்பொருந்து கொண்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக. உலக மக்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. உலகத்தில நீதி நேர்மையை நீ நிலைநாட்டுவாயாக. நாட்டுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. நாட்டுடைய எல்லா விவகாரத்திலையும் நீ பறக்கச் செய்வாயாக. எங்களுடைய அனைத்து விவகாரத்திலையும் பறக்கச் செய்வாயாக. தனிப்பட்ட சமூக குடும்ப